பைபிளின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தில் கடவுள் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிளை நம்புகிறவங்க மனித இனம் இப்படி தான் உருவானது அப்படின்னு நம்புகிறாங்க. இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மனிதனை அப்படி அவர் உருவாக்கும்போது, தேவன் அப்படி உருவாக்கும்போது தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கினார் அப்படின்னும் பைபிள் சொல்லுது. அதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? தேவன் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் தன்னுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் மனிதனை உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதி அவனை உருவாக்கியிருக்கார். மற்ற விலங்கினங்களைப் போல அல்லாமல் மனிதனுக்கு அவர் ஆவி ஆத்மாவை கொடுத்துருக்கார். தன்னோட வாழக்கூடிய விதத்தில், உறவாடக்கூடிய விதத்தில் அவனுக்கு தன்மைகளை கொடுத்துருக்கார். தன்னை போல சிந்திக்கின்ற, முடிவெடுக்கின்ற அறிவை கொடுத்துருக்கார். இப்படியெல்லாம் தனக்கு இருக்கின்ற இயல்புகளை மனிதனுக்கு கொடுத்து படைத்திருக்கிறார். இந்த விதத்தில் பார்க்கும்போது மனிதன் தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே இவங்க கொடுக்குற விளக்கமே தவிர பைபிள் எங்கேயும் தேவனுடைய ரூபத்தில் படைக்கப்படுவதென்றால் அதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லலை. அதாவது தன்னுடைய இத்தகைய தன்மையுடையவனாக தேவன் மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ரெண்டாவது, மனிதனை தேவன் அவருடைய தன்மையுடையவனாக படைக்கவில்லை அப்படின்னு பைபிளே வேறு இடத்துல சொல்லுது. அதே ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தேவனே அதை சொல்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் படைத்த பின் ஒரு தோட்டத்தில் அவனை வச்சு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் பழங்களையும் அவன் சாப்பிடலாம் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு, ஆனால் அந்த தோட்டத்தில் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க மரம்னு ஒரு மரம் இருக்குது. அதை காட்டி அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்குறார். ஆனால் அவர் சொன்னதை மீறி அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை ஆதாம் சாப்பிட்றான். அப்படி அவன் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 22-23 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு அவர் தடை பண்ண கனியை மனிதன் சாப்பிட்ட உடனே தேவன் இங்கே என்ன சொல்கிறார்? இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொன்னதை மீறி அதை சாப்பிட்றான். அதை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படி சொல்கிறார், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தால் அவர் மனிதனை படைத்த போது அவரை போல படைக்கலை. அதனால தான் அவன் சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு பாவம் பண்ணியிருக்கான். இப்போ படைக்கும் போதே அவருக்குரிய தன்மைகளை மனிதனுக்கு கொடுத்து அவர் படைச்சிருக்காருன்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் அவன் அவரை போல ஒழுங்காக இருந்திருப்பான் இல்லையா? சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்ருக்க மாட்டான். அப்போ அதிலிருந்தே மனிதனை படைத்த போது தேவன் அவருடைய தன்மை உடையவனாக மனிதனை படைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்ன கனியை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவன் தேவனை போல் ஆனான் அப்படின்னு அவரே சொல்கிறார். கவனிங்க, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படிங்கிறார். அப்போ அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் தேவனை போல் ஆனான் அப்படின்னு பைபிளே சொல்லுது. அப்படி பார்த்தா தேவனை போல் மனிதன் ஆன பின்னால் தான் அவன் பாவி என்று கருதப்படுகிறான். அதுக்கு முன்னால் அவன் பாவி இல்லை. சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்ன அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவன் நம்மை போல் ஆகிவிட்டான்னு தேவனே சொல்கிறார்.
அவன் அவரை போல் ஆன பின்னால் தான் பாவி என்று கருதப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய வேடிக்கையாக இருக்குன்னு பாருங்கள். ஆக மொத்தத்தில் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதன் படைக்கப்பட்டான் என்பது பைபிளில் உள்ள மற்றும் ஒரு முரண்பாடான கருத்து. சரி, இப்போ உண்மையிலேயே பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்களில் மனிதனை தேவன் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார்னு பைபிள் ஏன் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த பைபிளை எழுதியது மனிதன் தான் இந்த தேவனை உருவாக்கி இருக்கிறான். அப்படின்னா அவன் தான் எப்படி இருக்கிறானோ அதை போல கற்பனை செய்து கடவுளை உருவாக்கியிருக்கான். தன்னை போல கடவுளை உருவாக்கிவிட்டு அந்த கடவுள் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் தன்னை படைத்ததாக எழுதி வச்சிருக்கான். ஆகையால் இந்த பைபிள் கடவுள் மனிதனால் மனிதனுடைய சாயலில் மனிதனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைபிளை வாசித்தோன்னா ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தர் மனிதனைப் போல தவறு செய்துவிட்டு வருந்துகிறவராகவும் கொடூர குணமுடையவராகவும் பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக புரியும்.